ஹலோ! ரொம்ப ரொம்ப பூ போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது அடுத்த பகுதி பார்ப்போம். அத்தியாயம் 11. பனராஸின் அற்புதங்களை நிகழ்த்துபவர். வங்காளத்தில் எனது அலைச்சல்கள் பதிவு செய்யப்படாத அனுபவங்களின் மேலும் புத்த கயாவிற்கு அருகில் 3 திபெத்திய லாமாக்களுடன் எனக்கு ஏற்பட்ட எதிர்பாராத சந்திப்புகளும் அவர்கள் தங்கள் மலை மடாலயத்திற்கு அளித்த அழைப்பும், ஏனெனில் நான் பெனாரஸ் என்ற புனித நகரத்திற்குள் நுழைய ஆவலாக இருக்கிறேன். அந்த ரயில் நகரத்திற்கு அருகிலுள்ள பெரிய இரும்பு பாலத்தின் மீது இரைச்சலுடன் கடந்து செல்கிறது. அதன் சத்தம் சந்தேகத்திற்கு இடமின்றி ஒரு பழமையான மற்றும் தேக்கமடைந்த சமூக அமைப்பிற்குள் நவீனத்துவத்தின் மேலும் ஒரு படையெடுப்பை அறிவிக்கிறது. அந்நியர்களும் இறை நம்பிக்கையற்றவர்களும் அதன் சாம்பல் கலந்த பச்சை நிற நீரின் மீது உருமும் நெருப்பு தேர்களை அனுப்பும்போது புனித கங்கை நதியால் இன்னும் அதிக காலம் புனிதமாக இருக்க முடியாது. இதுதான் பனராஸா? நான் நிலையத்திலிருந்து வெளியேறி காத்திருந்த வண்டியில் ஏறும்போது ஒரு பெரிய யாத்ரீகர் கூட்டம் ஒருவரை ஒருவர் முண்டியடித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் புழுதி படிந்த சாலையில் பயணிக்கும்போது வளிமண்டலத்தில் ஒரு புதிய கூறினை நான் உணர்கிறேன். அதை நான் புறக்கணிக்க முயற்சிக்கிறேன், ஆனால் அது பெருகி வரும் வற்புறுத்தலுடன் என் கவனத்தை ஈர்க்கிறது. அப்படியானால் இதுதான் இந்தியாவின் புனிதமான நகரமா? சரி, இது மிகவும் புனிதமற்ற ஒரு வாசனையை கொண்டிருக்கிறது. பனராஸ் இந்தியாவின் பழமையான மக்கள் வசிக்கும் நகரம் என்றும் கூறப்படுகிறது. அதன் வாசனை அந்த புகழை முழுமையாக உறுதிப்படுத்துகிறது. அந்த காற்று தாங்க முடியாததாக தெரிகிறது. நான் தைரியத்தை இழக்க தொடங்குகிறேன். என்னை மீண்டும் நிலையத்திற்கே அழைத்துச் செல்லும்படி ஓட்டுநரிடம் சொல்லலாமா? இவ்வளவு பயங்கரமான விலையில் பக்தியை பெறுவதை விட ஒரு முழுமையான இறை நம்பிக்கையற்றவனாக இருந்து தூய்மையான காற்றை சுவாசிப்பது சிறந்ததல்லவா? பின்னர் நான் சிந்திக்கிறேன், இந்த தேக்கமடைந்த நிலத்தில் இன்னும் அறிமுகமில்லாத பல விஷயங்களுக்கு பழக்கப்படுத்துவது போலவே காலப்போக்கில் இந்த காற்றுக்கும் ஒருவர் எப்படியாவது பழக்கப்பட்டு விடுவார். ஆனால் பனாரஸ், நீ இந்து கலாச்சாரத்தின் மையமாக இருக்கலாம். ஆனாலும் தயவு செய்து இறை நம்பிக்கையற்ற வெள்ளையர்களிடமிருந்து ஏதாவது கற்றுக்கொண்டு உன் புனித தன்மையை சற்றே சுகாதாரத்துடன் கலந்து கொள். சாலைகள் மாட்டுச் சாணமும் மண்ணும் கலந்த கலவையால் போடப்பட்டிருப்பதாலும் நகரத்தை சுற்றியுள்ள பழைய அகழி பல தலைமுறை மக்களால் ஒரு வசதியான குப்பை கிடங்காக பயன்படுத்தப்பட்டிருப்பதாலும் அந்த நாற்றம் ஏற்படுகிறது என்று நான் அறிந்து கொண்டேன். இந்திய வரலாற்று பதிவுகளை நம்புவதானால் பனராஸ் கிறிஸ்தவ சகாப்தத்திற்கு 1200 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு புகழ்பெற்ற நகரமாக இருந்தது. இடைக்காலத்தில் பக்தியுள்ள ஆங்கிலேயர்கள் கேண்டர்பரி என்ற புனித நகரத்திற்கு பயணம் செய்வது போலவே இந்தியர்களும் தங்கள் நாட்டில் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் பனராஸ் என்ற புனித நகரத்திற்கு திரண்டு வருகிறார்கள். இந்துக்கள் தங்கள் செல்வ செழிப்பான நிலையிலோ அல்லது வறுமையில் வாடும் நிலையிலோ அதன்
ஆசீர்வாதத்தை பெற வருகிறார்கள். நோயுற்றவர்கள் தங்கள் கடைசி நாட்களை கழிப்பதற்காக வருகிறார்கள். ஏனெனில் இங்கு ஏற்படும் மரணம் ஆன்மாவை நேரடியாக சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லும் என்று நம்பப்படுகிறது. அடுத்த நாள் இந்துக்கள் தங்கள் நகரத்தை அழைக்க விரும்பும் பழைய காசி வழியாக நான் கால்நடையாக அலைந்து திரிகிறேன். மேலும் அதை உருவாக்கும் வளைந்து நெளிந்த தெருக்களில் சிக்கலான வலை அமைப்பை ஆராய்கிறேன். எனது இலக்கற்ற அலைச்சல்களுக்கு பின்னால் ஒரு நோக்கம் இருந்தது. ஏனெனில் நான் பம்பாயில் சந்தித்த ஒரு யோகி அற்புதக்காரரின் வீட்டின் இருப்பிடத்தை விவரிக்கும் ஒரு காகிதத்தை என் பையில் வைத்திருக்கிறேன். ஒரு வண்டி கடந்து செல்ல முடியாத அளவுக்கு குறுகலான புழுக்கமான தெருக்களில் வழியாக நான் செல்கிறேன். டஜன் கணக்கான வெவ்வேறு இனங்களை சேர்ந்த மக்கள் திரண்டு நிற்கும். சொறி பிடித்த நாய்களும் எண்ணற்ற ஈக்களும் அந்த பரபரப்பை மேலும் அதிகரிக்கும் நெரிசல் மிகுந்த சந்தைகள் வழியாக நான் என் வழியை தேடி செல்கிறேன். நரைத்த முடியும் சுருங்கிய மார்பகங்களும் கொண்ட மூதாட்டிகள், மென்மையான உடல் அமைப்பும் வளவளப்பான பழுப்பு நிற்க கைகால்களும் கொண்ட இளம் பெண்கள் தங்கள் ஜெப மாலைகளை உருட்டி தாங்கள் செல்லும் ஒவ்வொரு புனித இடத்திலும் உச்சரிக்கும் அதே புனித வார்த்தைகளை முணுமுணுக்கும் யாத்ரீகர்கள். அடுத்த பகுதியில் தொடரும். நன்றி, வணக்கம். ரம ரமா பூ போட்டு